ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் பேங்க் எல்பியோட ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்டிருந்தீங்க. நேற்று நான் வீடியோ போட்டேன், கரெக்டாக அந்த சாயந்தரமே விட்டாங்க. எப்போ வேணாலும் வரும்னு தான் சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா 1 வீக் முன்னாடியே நமக்கு பேங்க் கிட்ட ரிசல்ட் போயிடுச்சு. அவங்க வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி இப்போ தான் ரிசல்ட் விட்டுருக்காங்க. பட் என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, எக்கச்சக்கமான கேண்டிடேட்ஸ் இதில் ஃபெயில் ஆகிட்டாங்க. கம்மியான கேண்டிடேட்ஸ் தான் பாஸ் ஆகிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வெளி ஸ்டேட்லேருந்து பசங்களை எடுத்துட்டாங்களா சார் அப்படின்னு நீங்கள் டவுட் பண்ணிங்கன்னா அதுதான் கிடையாது. இதுக்கான ஃபேக்ட் என்ன, இதோட ரியாலிட்டி, இந்த எக்ஸாமோடைய ரியாலிட்டி என்ன, டைரெக்டாக மெயின்ஸ் எழுதக்கூடிய எக்ஸாமுக்கு ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை பாருங்கள். இந்த வேக்கன்சி ஸ்பிட்டப் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்னா, நோட்டிஃபிகேஷனில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிற ரேஷியோவை பார்க்கணும். இது அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்த ரேஷியோ. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு பார்த்துக்கோங்க 1:3 ரேஷியோ. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 1:3, ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 1:5 அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட இருக்க வேக்கன்சி ஸ்பிட்டப் இது. இதில் நம்ம என்ன பண்ணாலும் 670 கேண்டிடேட்ஸுக்கு மேலே பாஸ் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், 160 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் 65 ஜென்ரல், மீதி 95 என்னது ரிசர்வ்டுக்கு, 65 அன்ரிசர்வ்டுக்கு. இதை 3ஆல் பெருக்கணும், இதை 5ஆல் பெருக்கணும். இதை பெருக்குனீங்கன்னா 670 வரும். ஸோ இதில் ஒரு 70 கேண்டிடேட்ஸ் எல்பிடியில் எலிமினேட் ஆகிடுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஒரு 600 கேண்டிடேட்ஸ் இவங்க மட்டும்தான் மெயின்ஸுக்குள்ளே போயிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டு பசங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் எக்ஸாம் எழுதுந்து அப்ளை பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருப்பாங்க. 25,000 30,000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க தமிழ்நாட்டிலேருந்து. ஏன்னா தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய எல்லா ஆஸ்பிரண்ட்டும் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. 90% ஆஃப் த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒரு 10% வேணால் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம் அப்ளிகேஷன் போடாமல். அட்லீஸ்ட் ஒரு 80% அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னா கூட 24,000, நாம் வெறும் 20,000 வச்சுக்கலாம். வெறும் 20,000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதில் நம்ம தமிழ்நாட்டில் ஃபேக்ட் என்னென்னா, மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் தூத்துக்குடியில் படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸை வச்சு நான் சொல்கிறேன். அங்கே படிக்கிறதுல 90% இல்லை, 3/4 பேருக்கு மேலே கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. இப்போ கேர்ள்ஸுக்கு எங்கேயோ சென்டர் தமிழ்நாட்டுக்குள்ளே போட்டதுனால இந்த ரேஷியோவில் வச்சு பார்க்க வேண்டாம். ஒரு 60% ஆச்சு கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன் இந்த 20,000. அப்போ கூட 12,000 பேர். இந்த 12,000 பேரில் ஒரு 10,000 பேர் எழுதியிருக்காங்க. மீதி இருக்கிற 8,000 பாய்ஸில் ஒரு 4,000 பேர் போய் வெளி ஸ்டேட்டில் எழுதிட்டு வந்தால் கூட நம்மளுடைய அட்டெம்ப்ட்டு எவ்வளோ? 16,000 பேர். எவ்வளோ? 16,000 பேர். 30,000 கேண்டிடேட்ஸ் படிச்சிருந்தாலும் ஒரு 16,000 பேர் வச்சு போய் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. இந்த 16,000 பேர்லேருந்து நமக்கு 670 பேர் தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். இது டைரக்ட் மெயின்ஸு, ப்ரிலிம்ஸ் கிடையாது. ப்ரிலிம்ஸ்னால் கூட இத்தனை ரேஷியோவில் வந்து நெக்ஸ்ட்டு ஃபில்டர் ஆகி அதுலேருந்து ஃபில்டர் ஆகி போகும். இது டைரெக்டாக இந்த 160 வேகன்சிக்கு எடுக்கிறதுனால, அதுவும் ஆர்ஆர்பி மெயின்ஸ் மாதிரி நம்ம இந்த மாதிரி பாதிக்கப்படுறதுக்கு காரணம் என்னென்னா ஆர்ஆர்பி தான். அவங்க எக்கச்சக்கமான கேண்டிடேட்ஸ் எடுத்து நம்மளை ஈஸியாக மெயின்ஸ் பாஸ் பண்ண விட்டதுனால, ஸோ மெயின்ஸ் எக்ஸாம் ஃபெயில் ஆகக்கூடிய அந்த வலி அதிகமாகிடுது. ஏற்றுக்க முடியல நிறைய கேண்டிடேட்ஸில். ஐயோ நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்லையே, நம்ம சூப்பராக பண்ண முடியல. இதில் என்ன ஃபேக்ட் அப்படின்னா, நிறையா ஒரு சில சேனலில் 140 சொல்லிட்டாங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ இது என்ன ஆகிடுச்சு, நானே வந்து 150 கட் ஆஃபு ஃபஸ்ட்டு ஒரு நம்ம டிஎன் பேங்கர்ஸில் ஒரு கட் ஆஃப் வீடியோ கொடுத்துருப்பேன். அப்போ சொல்லும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, 150 கட் ஆஃபு இதுவே நான் ஏன் கம்மியாக கொடுக்குறேன்னா, கம்மின்னு சொன்னேன். இதே இந்த எக்ஸாம் லெவலுக்கு இது கம்மி. ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் ஆப்சென்ட் ஆகிருக்காங்க, அதனால் இந்த கட் ஆஃப் கம்மின்னு சொன்னேன். பட் ஆனால் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம சொன்ன பிஓ ப்ரிலிம்ஸு ஆர்ஆர்பி மெயின்ஸு ரெண்டுமே எக்ஸாக்டாக நான் சொன்ன 65 48 வந்திருந்தாலும் இதில் நானே ஒத்துக்கிறேன், இந்த 150 கட் ஆஃபை விட அதிகமாக தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மெனி கேண்டிடேட்ஸ் எழுதிட்டாங்க, எக்ஸாம் போய் எழுதியிருக்காங்க போல். அண்டு எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்களன்னா, ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் எல்லாமே ஃபுல்லாக போட்டாங்க டாப்பர்ஸ். நமக்கு தேவை 160 வேக்கன்ஸில் ஒரு 600 பேர் தான். இந்த 600 பேர் தான் நம்ம டாப்பர்ஸ் இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம தமிழ்நாட்டில் டாப்பர்ஸ் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5,000 பேருக்கு மேலே இருப்பாங்க.
ஸோ 5000 பேருக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த டாப்பர்ஸில் ஒரு 600 பேர் தான் வந்து இந்த ஃபில்டர் ஆக முடியும். இந்த ஃபுல் அட்டெம்ப்ட் போட்டவங்களே இந்த 5000 பேரில் ஒரு 3000 பேர் ஃபுல் அட்டெம்ப்ட் போட்டிருப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே காம்படிஷனு. இப்போ நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டெல்லாம் நான் நம்மள மாதிரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டெல்லாம் காம்படிஷன் விட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ யார் தான் கிளியர் பண்ணாங்க? அப்போ இந்த 3000 பேரில் 3000 பேர் கிளியர் பண்ண முடியுமா? அவங்களே கிளியர் பண்ண முடியாது. டாப்பர்ஸே தலைகீழ நின்னாலே தண்ணி குடிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கே சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ யார் தான் கிளியர் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா, மீதி இந்த இங்கிலீஷில் ஃபுல் அட்டெம்ப்ட் யாருனாலும் போடலாம். நானும் 35 கொஸ்டின் போட்டு தான் வந்தேன். யாருனாலும் 35 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணலாம். பட் யார் கிளியர் பண்ண முடியும்னா, 35 கொஸ்டினில் எவ்வளோ அக்யூரேசியாக போட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸும் அதிகமாக இருக்கணும். அண்ட் அதே சமயம் என்னவா இருக்கணும்? அக்யூரேசியும் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் தான் கிளியர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் பத்தாது. ஜிகே இந்த ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன் ஆர்ஆர்பியில் காலை வாரி விட்டுச்சு. இந்த எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸுக்கு படிச்சுது. அந்த எக்ஸாமில் ஜிஏ ஸ்ட்ராங்காக போனவங்கள எல்லாம் காலை வாரி விட்டுருச்சு. பட் இந்த எக்ஸாமை பொறுத்த வரையும் கை கொடுத்துச்சு. ஸோ நீங்கள் இந்த காரணம் என்ன தெரியுங்களா? நீங்கள் வருத்தப்படுறதுக்கு காரணம் என்னென்னா, ஆர்ஆர்பி பிஓவில் கேண்டிடேட்ஸ் ஃபெயில் ஆனவங்கலாம் ஜிஏ செக்ஷனை நம்பி போனவங்க. மெஜாரிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் மற்ற சப்ஜெக்டை ப்ராக்டிஸ் பண்ணாமல் ஜிஏ மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க. பட் ஆனால் அந்த ஜிஏ மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனவங்க ப்ளஸ் இந்த ஓரளவுக்கு மற்ற சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் எக்ஸாம் ஃபெயில் ஆகும்போது இந்த ஜிஏ படிச்சுட்டு போனவங்க, ஐயோ நம்ம இவ்வளோ படிச்சுட்டு போனோம்லே நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னே ஷாக்கில் இருந்தாங்க. பட் ஒழுங்காக மற்ற சப்ஜெக்டில் ஒழுங்காக அட்டன் பண்ணிவிட்டு இந்த ஜிஏவை ரிவிஷன் பண்ணி வந்து இந்த எக்ஸாம் எழுதியிருந்தால் இந்த கேண்டிடேட்ஸ் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் கிளியர் ஆகலைன்னா கூட மெயின்ஸில் லீடிங் வைக்காமல் இருந்திருந்தால் கூட, அதாவது கட் ஆஃபை விட நான் சொன்ன அந்த அதிகபட்ச லீடிங் வைக்காமல் இருந்தால் கூட, ஆர்ஆர்பி பொறுத்தவரை அதிகபட்ச லீடிங் வச்சா தான் வேலை கிடைக்கும். பட் இங்கெல்லாம் ஜஸ்ட் பாஸ் ஆனாலே வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி எல்பிடியில் வெளியே போயிடுவாங்க. அண்டு எடுக்கக்கூடிய ரேஷியோ 1:3, 1:5 ரொம்ப கம்மியாக தான் எடுப்பாங்க. அதுக்கு மேலே எடுக்கவே இல்லை பாருங்கள். கரெக்டாக எடுத்திருக்காங்க. சொல்லி வச்ச மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த 300 வேகன்சிக்கு எவ்வளோ வேணுமோ இந்த 1:3 ரேஷியோ 1:5 ரேஷியோ கரெக்டாக ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு 2, 3 பேர் தான் சேர்த்து எடுத்திருக்காங்க தவிர ஒரு 10 பேருக்கு மேலே சேர்த்து எடுக்கல. கரெக்டாக எடுத்திருக்காங்க. அந்த 10 பேர் இந்த பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் தான். அவங்களோட கவுண்ட் தான் அந்த எக்ஸ்ட்ரா வந்த ஒரு 50, 60 பேர் இருந்துச்சு அது. ஸோ கரெக்டாக புள்ளி வச்ச மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் ரீசன். நீங்கள் கரெக்ட் அஃபேர்ஸு நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜியில் எல்லா செக்ஷனும் ஆவரேஜாக படிங்க. நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? சேனல் ஸ்டார்டிங்கில் ஐபிபிஎஸ் பிஓக்கு ஸ்ட்ராட்டஜி போட்டும்போது சொன்னல, எல்லா சப்ஜெக்டும் ஆவரேஜாக இருக்கணும். நீங்கள் டாப்பராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஆவரேஜாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணலான்னு சொன்னல. இதை பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாமு ஆர்ஆர்பி எக்ஸாமில் சிஏ நம்பி போனவங்க ஃபெயில் ஆகியிருந்தாலும் இந்த எக்ஸாமில் அவனுக்கு கை கொடுத்துருச்சு. பட் ஆனால் கை கொடுத்துருந்தாலும் ஆப்டி ரீசனிங் இல்லாமல் இருந்திருந்தால் அவங்களும் ஃபெயில் தான். ஸோ எல்லா ஆப்டி ரீசனிங்கில் ஆவரேஜாக இருந்தால் அது ஈஸியாக கேட்டாங்களா? ஆப்டி ரீசனிங் ஈஸியாக இருந்துச்சா? ஆவரேஜாக எல்லா டாப்பிக்கும் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் கற்றுக்கிட்டு மட்டும் வச்சுருந்தா அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த சிஏ உங்களை ஸ்ட்ராங்கோட செக்ஷன் தான் இது கிளியர் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் சிஏ நல்லா படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் தான் அப்படின்னா கூட அங்கே சிஏ கஷ்டமாக கேட்டாங்கல்ல ஆர்ஐபியில், சிஏ கஷ்டமாக கேட்கும்போது நீங்கள் அங்கே ஆப்டி ரீசனிங் வச்சு நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். ஆப்டி ரீசனிங் ஸ்ட்ராங்காக இருந்து சிஏ நீங்கள் சுமாராக பண்ணியிருந்தால் கூட நீங்கள் அங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஆவரேஜாச்சும் கற்று வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களோட ஸ்ட்ராங் செக்ஷனில் கஷ்டமாக வரும்போது ஆவரேஜ் செக்ஷனில் ஈஸியாக இருக்கும். மற்ற செக்ஷனில் எல்லா செக்ஷனில் ஐபிபிஎஸ் பொறுத்தவரையும் எல்லா செக்ஷனும் கஷ்டமாக வைக்க மாட்டாங்க. எல்லா செக்ஷனும் கஷ்டமாக வச்சாக்கில் யாருமே கிளியர் பண்ண முடியாது. 2 செக்ஷன் கஷ்டமாக இருக்கும், 2 செக்ஷன் ஈஸியாக இருக்கும். ஆர்ஆர்பியில் இது ஈஸியாக இருந்துச்சு, ஜிஏ கஷ்டமாக இருந்துச்சு. இந்த எக்ஸாமில் ஆப்டி ரீசனிங் ஈஸியாக கேட்டு ரொம்ப ஈஸியாக கேட்டு இது ஜிகேவும் அட்டன் பண்ணுற மாதிரி கேட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஆர்ஆர்பியில் அட்டன் பண்ணுற மாதிரி கேட்கல, இதில் அட்டன் பண்ணுற மாதிரி கேட்டாங்க. அதனால் என்னாச்சுன்னா படித்தவன் பிஸ்தா ஆகிட்டான், படிக்காம இது போயிட்டான். ஆனால் ஆர்ஆர்பியில் படிச்சுட்டு போனவனுக்கு டிஸப்பாயின்மெண்ட். ஏன்னா அது ஒன்றுத்துக்கும் ஆகாத மாதிரி ஆகிப்போச்சு. இதுதான் 2த்துக்கும் வித்தியாசம். இந்த சிச்சுவேஷனும் அமையும், இந்த சிச்சுவேஷனும் அமையும். ஸோ நீங்கள் ஆப்டி ரீசனிங் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் நீங்கள் ஆர்ஐபி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்திருப்பீங்க. நீங்கள் ஆப்டி ரீசனிங்கில் ஆவரேஜ் வந்து சிஏ டாப்பராக இருந்தால் இந்த எல்பி எக்ஸாம் கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டும் ஆவரேஜாக படிச்சுட்டு உங்களோட ஸ்ட்ரென்த்தான சப்ஜெக்டை சூப்பராக படிச்சுட்டு போங்க. 5 எக்ஸாம் எழுதுறீங்களா, 2 எக்ஸாம் உங்களுக்காக அமையும். அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. இதுதான் ஐபிபிஎஸோட தாரக மந்திரம். டிஎன்பிசி மாதிரி 1 வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் வைக்க போகிறதில்ல இவங்க. இப்போ இந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு.
ஐபிபிஎஸ் பிஓ ஸ்கோர் கார்டு வந்துருச்சு. ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் இருக்குது, ஐடிபிஐ எக்ஸாம் இருக்குது, யுஐசி எக்ஸாம் இருக்குது, என்னது யூனியன் பேங்க் எல்பிஓ இருக்குது, கர்நாடகா பேங்க் இருக்குது, அண்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் எக்ஸாம் இருக்குது. எத்தனை எக்ஸாம் இருக்குது? நீங்கள் ஏங்க பயப்படுறீங்க? அழுதுங்க. ஒரு சில பேர்லாம் அழுறாங்க. ஏன் எக்ஸாம் இல்ல, இவ்வளோ எக்ஸாம் இருக்குது. நான் என்னால் சொல்லவே முடியல. இன்னும் இது இல்லாமல் எஃப்சி எக்ஸாம் வரும், எஸ்பிபிஓ எக்ஸாம் வரும். இதெல்லாம் இந்த பேட்ச் எல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் முடிச்சு கட்டிட்டு கூட தென் இன்னொரு அடுத்த பேஸ் வந்துடும், எஸ்பிஐ கிளர்க்கு வந்துடும். இதெல்லாம் முடிச்சுட்டு எஸ்பிஐ கிளர்க் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தா ஐபிபிஎஸ் ரிசல்ட் போட்டுருவாங்க. அப்புறம் எஸ்பிஐ கிளர்க்கு ரெக்ரூட்மெண்ட்டு மே மாதம் மே அந்த மார்ச் ஏப்ரல் எண்டு இல்லைனா மே ஃபஸ்ட் வீக்கில் முடியுதுன்னா அதுக்கப்புறம் ஒரே மாதம் தான் என்ன வந்துடும் நமக்கு, ஜூன் மாதம் ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்படி போயிட்டே தான் இருக்கும். நம்ம ட்ரெயின் மாதிரி நம்ம லைஃப் போயிட்டே இருக்கும். எப்போ நம்ம எக்ஸாமுக்கு நம்ம டே அமைதோ டக்குன்னு எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு டக்குன்னு வேலையில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மோட்டிவேட்டடாக இருங்க. நீங்கள் பயப்பட தேவையில்ல. இந்த எக்ஸாமுக்கெல்லாம் உட்காந்து ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருங்க. இருக்கிற எக்ஸாமெல்லாம் ஒரு அப்ளிகேஷனை போட்டு எழுதிக்கிட்டே இருங்க, டச்சிலே இருங்க. நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷன் பண்ணாலையும் அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம புது சேனல் ஆப்டி வித் ஏகே, இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஆப்டி வித் ஏகே அப்ளிகேஷன் சம்முக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு டாப்பிக்கு, ஒரு சேனல். அண்டு எஸ்பிபிஓ பிலிம்ஸுக்கான கண்டென்ட் இதில் கொடுப்பேன். டிஎன் பேங்கர்ஸில் எக்ஸாமுக்கு தேவையான இப்போ நான் இது மாதிரி கொடுக்கக்கூடிய கைடன்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் டிஎன் பேங்கர்ஸில் ஷேர் பண்ணுவேன். ஸோ 2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலகிராம் குரூப் இது 2த்துக்கும் இதில் பிடிஎஃப்ஸ் ப்ரொவைட் பண்ணுவேன். இதில் இப்போ என்கிட்ட நீங்கள் டிஎம் பண்ணுறீங்க ஆஸ்பிரண்ட்ஸ், ஒரு மெசேஜ் நீங்கள் டிஎம் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸு இந்த டெலகிராம் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்லேருந்து உங்களுக்கு ரிப்ளை எதுவும் வரலைன்னா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். எனக்கு இப்போ டைம் கொஞ்சம் ஷெட்யூல் பிஸியாக இருக்கிறதுனால டிஎம் கொஞ்சம் லேட்டாக பண்ணுறேன். இல்லைனா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான் பார்த்துட்டு எப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு அப்போ தான் டிஎம் ரிப்ளை பண்ண முடியும். இந்த ஒரு 5 நாளைக்கு நான் என்னால் 5 நாளைக்கு இல்லை, அவ்வளோதான் ஆஸ்பிரண்ட்ஸ். நான் இனிமேல் கொஞ்சம் டைட்டாகிடுவேன். ஏன்னா இந்த ஆக்டிவ் வித் ஏகே சேனலில் எஸ்பிஐ கண்டென்ட் கொடுக்குறதுனால என்னோடய ஷெட்யூல் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் ஒரு 1 டேஸ் வரை வெயிட் பண்ணுங்கள். நான் கண்டென்ட்டு ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய செல்ஃப் ப்ரிப்பரேஷனெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். நீங்கள் தப்பாகலாம் நினச்சிக்காதீங்க. என்ன சேனல் பெருசாகிடுச்சு இந்த மாதிரி பேசுகிறாண்டி. எக்ஸ்ட்ரா கமிட்மெண்ட்டு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ போட்டு ஒரு கண்டென்ட் வீடியோ போட்டிருப்பேன். அது எனக்கு அதிகமாக டைம் கன்சியூம் ஆகாது. பட் ஆனால் இப்போ நான் எடுத்துருக்குது ஒரு கமிட்மெண்ட் எடுத்திருக்கேன். அப்ளிகேஷன் சம் உங்களுக்கு டெலிவரி பண்ணுறேன்னு. ஸோ அதை கம்ப்ளீட்டாக முடிக்கணும்னா எனக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எனக்கு நீங்கள் டிஎம் பண்ணுறவங்க ஒன்று வெயிட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுற வரையும் கொஞ்சம் கோவப்படாதீங்க. அப்படி இல்லைன்னா பொதுவாக நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கேளுங்க. டெலகிராம் குரூப்பில் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்ஸும் இருப்பாங்க. அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. நானும் அதில் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுவேன். ஸோ நான் ஆன்சர் பண்ணல கூட யாரோ ஒருத்தர் ஆன்சர் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இந்த குரூப் டிஸ்கஷனுக்காகவே கொடுக்கப்பட்டது. இந்த குரூப் பிடிஎஃப்ஸ்க்காக கொடுக்கப்பட்டது. இந்த குரூப்பில் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த குரூப்பை அடித்து தூக்கிடுவாங்க காப்பிரைட்டில். அப்போ திருப்பி நம்ம இவ்வளோ பேர் சேர்த்த முடியாது. இந்த சேனல் போனால் கூட நம்ம புது சேனல் கிரியேட் பண்ணிக்கலாம். குரூப்பெல்லாம் அப்படி கிடையாது. ரொம்ப வேல்யூபிளான ஒரு ஒரு குரூப்பு. நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரி. ஸோ நம்ம அந்த குரூப்பை செக்யூராக வச்சுக்கணும். பிடிஎஃப் நான் இந்த டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், அவ்வளோதான் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த டெலகிராம் குரூப்பில் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. உங்களுக்கு தேவையான எக்ஸாம் லாஸ்ட் மினிட் டிப்ஸ் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கொடுத்துருவேன். தேங்க்யூ.